ஒன்று பாராளுமன்ற தேர்தல், 2 அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல். இந்த ரெண்டுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுது. ஏர்டெல் அப்படிங்கிற ஒரு குழுமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு புது ஐபிஓ வரும் வாரத்தில் முதல் வாரத்திலே உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கான டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓவும் ஒரு சிறந்த ஐபிஓவாக கண்டிப்பாக இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நிறைய ஐபிஓஸ் எல்லாம் போன வருஷம் வந்த மாதிரியே இந்த வருஷம் வர காத்துட்டு இருக்கு. ஸோ ஐபிஓ கம்பெனிஸ் பக்கமும் உங்களுடைய பார்வை கொஞ்சம் இருக்கட்டும். புதிதாக வாங்க நினைப்பவர்கள் தாராளமாக ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியை நீங்க வாங்கலாம். யூபிஎல் வச்சிருக்கவங்க கொஞ்சம் அதை விட்டு விட்டு வெளில வருது நல்லது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வருடம், அதாவது பினான்சியல் இயர் வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருக்குது. சென்ற வருடம் மார்ச் மாதம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா நிப்டி 17,000 அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் தொடங்க ஆரம்பிச்சது. முடிக்கும் போது இறுதியாக 22,326 பாயிண்ட்ஸ்ல முடிச்சிருக்கு. ஸோ சென்ற வருடம் மிகச்சிறப்பான ஒரு வருடமாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு புதிய உச்சத்துக்கு சென்று விட்டு திரும்பி இருக்குது. வழக்கம் போல இறுதியாக அந்த புதிய உச்சத்தை அடைந்தே மீண்டும் 22,326 அப்படிங்கிற இடத்துல முடிவடைஞ்சிருக்குது. ஸோ இது ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையாகவே அமைஞ்சிருக்கு. போன வருடம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே குறைந்தபட்சம் 20ல் இருந்து அதிகபட்சமாக 35% வரைக்கும் லாபத்தை கொடுத்திருக்கு. என்னுடைய போர்ட்ஃபோலியோவும் அந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இந்த வருடத்தை நிறைவு செய்து டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபைலிங்கும் முடிச்சாச்சு. இனி அடுத்ததாக புது வருடம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் படி தமிழ் வருடப்பிறப்பும் தொடங்க போகுது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லக்கூடிய இயரும் ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுக்கு தொடங்க இருக்குது. போன வருடத்தை போலவே இந்த வருடமும் மிகச்சிறப்பான ஒரு வருடமாக அமைய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருடத்தை பொறுத்த மட்டும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக மிக முக்கியமாக 2 விஷயங்கள் நடக்க போகுது. ஒன்று பாராளுமன்ற தேர்தல், 2 அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல். இந்த ரெண்டுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுது. ஏன்னா இதை வைத்து தான் இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர் மூவ் ஆக போகுது. மிக நல்ல விதமாக மார்க்கெட்டுக்கு சாதகமான பட்சத்தில் உங்களுக்கு தேர்தல் முடிவுகள்லாம் வர இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அடுத்தபடியாக 22,800 அப்படிங்கிறது நிப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுக்கு அடுத்தபடியாக 23,170, அதுக்கு அடுத்தபடியாக 24,000 வரைக்கும் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வரக்கூடிய முடிவுகள் தான் அதை நிர்ணயம் பண்ண போகுது. அடுத்ததாக ஏப்ரல் மாதத்தை பொறுத்த மட்டும் மிக குஷியான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே டிவிடெண்ட், போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். ஷேர் வாங்கினவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால மிகச்சிறப்பான டிவிடெண்ட் இந்த வருஷம் நீங்கள் எல்லா கம்பெனிகளிலிருந்தும் எதிர்பார்க்கலாம். இயர் எண்ட் ரிசல்ட்டும் தொடங்க போகுது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனியாக டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிலையன்ஸ் போன்ற மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் தங்களுடைய வருடாந்திர ரிசல்ட்டையும் கொடுப்பதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. நாமளும் தயாராகுவோம். நமக்கும் டிவிடெண்ட், போனஸ் இதெல்லாம் கிடைப்பதற்கான காலகட்டம் இது. சென்ற வருடத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நிப்டியை பொறுத்த மட்டும் அதோடைய ரேலி எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 27% முடிச்சிருக்கிறாங்க. நிப்டியோட மிட் கேப் 59%, ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட 69% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதனால தான் ஸ்மால் அண்ட் மிட் கேப் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. ஆனா இந்த வருடத்தை பொறுத்த மட்டும் அடுத்ததாக ரேலியை தொடங்க காத்துக்கொண்டு இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் தான் பெரும்பாலும். ஏன்னா மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் கொஞ்சம் அவங்களுடைய ஃபுல் ஸ்விங்கில் ஓடி வந்துட்டாங்க. இனி அடுத்த ரேலியாக இருக்க போகிறது நம்மளுடைய லார்ஜ் கேப். அதனால நேயர்கள் பெரும்பாலும் லார்ஜ் கேப் கம்பெனி பக்கம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது நல்லது. மிக முக்கியமான நல்ல செக்டர்ஸாக நிறைய க்ரோத் கொடுத்த செக்டர்ஸ் கணக்கு பார்க்கும்போது ரியாலிட்டி, டிஃபென்ஸ், பப்ளிக் செக்டர், பேங்க்கு, எஃப்எம்சிஜி, சர்வீசஸ் லைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வரப்போகிற வருஷத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான செக்டர்ஸாக எதெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
ரெண்டாவது டிஃபென்ஸ் செக்டர், மூன்றாவது ரினியூவபிள் எனர்ஜி செக்டர், நான்காவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர்ஸ், ஐந்தாவது செமிகண்டக்டர் செக்டர்ஸ். நம்ம இதை பற்றிய பதிவுகள்லாம் நியூஸ் கஃபே சேனலில் ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நேயர்கள் ஒரு முறை ரிவ்யூ எடுங்க. அதில் ஏதாவது ஷேர்ஸ்லாம் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து வாங்க ஆரம்பிங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் செக்டர். அடுத்து வரப்போகிற ஃபினான்ஷியல் இயரில் இதற்கு நம்மளுடைய அரசாங்கமும் சிறந்த நிதி ஒதுக்கீடு பண்ணும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த செக்டர்ஸில் உள்ள கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வேகமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகள் எல்லாம் நீங்கள் தேர்வு செய்து ஒவ்வொரு மாதமாக வாங்க பாருங்க. டெஃபினட்டாக உங்களுடைய அடுத்த ஃபினான்ஷியல் இயரும் இதை விட அதிகமான அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி அடுத்தபடியாக நம்ம வரப்போகிறது ஐபிஓஸ். ஏன்னா போன வருடத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 53க்கு மேலே ஐபிஓஸ் வந்து சிறந்த ஐபிஓவும் நிறைய ஐபிஓ கம்பெனிஸ்லாம் நல்ல லாபத்தையும் கொடுத்தது. இந்த வருடமும் புது ஐபிஓஸ்லாம் நிறைய வரப்போகுது. ஸோ அதனால் இந்த ஐபிஓ கம்பெனிஸ் எல்லாமே நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் உடைய ஐபிஓஸ்லாம் வரப்போகுது. அதை பற்றி சில தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வரும் பட்சத்தில் நம்ம தாராளமாக அந்த புது ஐபிஓஸ் கம்பெனிஸ் எல்லாம் வாங்குவதற்கு தயாராகுங்கள். வரும் வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய கம்பெனிகளோட ஐபிஓஸ்லாம் வர இருக்குது. அதில் இப்போ ரீசெண்டாக நம்ம அடுத்தபடியாக வர இருக்க போது, அதாவது ஏப்ரல் 3 வந்து உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஐபிஓஸ் பாரத் ஹெக்ஸாஹாம் அப்படிங்கிற ஐபிஓ, பாரதி ஏர்டெல்லேருந்து வரக்கூடிய ஒரு புது ஐபிஓ. இந்த ஐபிஓ கிட்டத்தட்ட 4275 கோடிக்காக இவங்க வர்றாங்க. ஏப்ரல் 3 to 5 வரைக்கும் இவங்களுடைய அப்ளிகேஷன் டேட், லிஸ்டிங் டேட்டாக அவங்க கொடுத்திருக்கிறது ஏப்ரல் 12. இவங்களுடைய இஷ்யூ பிரைஸ் 542 570 கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 rupees கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 1995 உருவாக்கப்பட்டது. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு லைனுக்காகவும் பிராட்பேண்டுக்காக வந்து அவங்க மெயினாக ஃபேமஸாக இருந்தாங்க. இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கே வராங்கன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான் அண்ட் நார்த் ஈஸ்டில் தான் இவங்க மெயினாக வந்து வரத்துக்காக புதுசாக வந்து ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. பாரதி ஏர்டெல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், டெலிகாமில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் லீடர். அந்த கன்சர்ன்லேருந்து ஒரு நியூ ஐபிஓவாக இந்த பாரதி ஹெக்ஸாஹாம் அப்படிங்கிற ஐபிஓ வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட 27.1 மில்லியன் கஸ்டமர்ஸ் பேஸ் கொண்டுள்ள இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நான் 4G 5G அந்த மாதிரி லைனுக்காகவும் இவங்க மெயினாக வர்றாங்க. இவங்க ஒரு பெரிய ஒரு பிராண்ட் ஏர்டெல் அப்படிங்கிற ஒரு குழுமத்திலேருந்து வரக்கூடிய ஒரு புது ஐபிஓ வரும் வாரத்தில் முதல் வாரத்திலே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கான டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முடிந்தவர்கள் அப்ளை பண்ணலாம். பெரும்பாலும் இந்த கம்பெனிக்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிராண்டட் கம்பெனியோட அந்த பேஸோட தானே வர்றாங்க. ஸோ அதன் காரணமாக இவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லாம் அதிகமாக தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்த்து நம்ம ஏப்ரல் 12 கூட லிஸ்டிங் டேட் போது வாங்கிக்கலாம். ஆனால் பாரதி ஏர்டெல்லேருந்து வரக்கூடிய ஒரு தரமான ஒரு புது ஐபிஓவாக இந்த வருடம் முதல் ஐபிஓவாக வர இருக்குது. நேயர்கள் அதை பற்றி கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணலாம். இரண்டாவது ஐபிஓ பற்றிய ஒரு ரூமர்ஸ்ன்னு சொல்லலாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் குரூப்ல இருந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 பில்லியன் க்ரோஸ் வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணுறதுக்காக அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. அதன் காரணமாக தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக பஜாஜ் ஃபினான்ஸும் பஜாஜ் ஃபின் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி ரெண்டுமே நல்ல உங்களுக்கு ரேட் வந்து ஏறிக்கொண்டே இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் அப்படின்னு ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 16 கம்பெனி வந்து இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸில் அப்பர் லேயர் கேட்டகரிக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் டாடா சன்ஸ், அதுக்கு அடுத்தபடியாக ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டாடா கேபிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆதித்ய பிர்லா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் சங்கவி ஃபினான்ஸ். இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அப்பர் லேயர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்பர் லேயர் கேட்டகரிக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே அடுத்த 3 வருடத்துக்குள்ள அவங்க ஐபிஓ வழியாக மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆகணும். இதுதான் கண்டிஷன். அதன்படி பார்க்கும்போது டாடா சன்ஸ் அதனால தான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிலாம் ஏறதுக்கு காரணம் இவங்களும் இதே மாதிரி ஒரு அப்பர் லேயர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறதுனால. ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் அவங்களுடைய புதுசாக அவங்க ஐபிஓவில் வந்தே ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறாங்க.
அந்த வரிசையில் இப்போ பஜாஜ் ஃபினான்ஸும் இணைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸு முன்னேற்பாடுகளில் இறங்கிட்டாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. ஏன்னா இப்போ பஜாஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே 76.5 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அந்த கஸ்டமர்ஸ் வாங்கினாலே போதும் இந்த ஐபிஓஸ் எல்லாமே. ஸோ இந்த ஐபிஓஸ் வந்து மெயினாக எதுக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸு, அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காகவும், ரெண்டல், லீஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அடிப்படையில் வந்து லோன் கொடுக்கறதுக்காகவும் HNI கிளைண்ட்ஸு அஸ் வெல் அஸ் வந்து டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே லோன் கொடுக்கறதுக்காக தான் மெயினாக இந்த கம்பெனி களத்தில் இறங்க போகிறாங்க. ஸோ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. LIC ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வரிசையில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓவும் ஒரு சிறந்த ஐபிஓவாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது இப்போ உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஆனால் அவங்க செப்டம்பர் 2025க்குள்ள கண்டிப்பாக இது வந்து ஐபிஓ வழியாக வந்து லிஸ்டட் ஆகணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குது. கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே நான் பேங்கிங் ஃபினான்ஸில் அப்பர் லேயர் கேட்டகரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2025க்குள்ளேயோ அல்லது 2024 எண்டுக்குள்ளேயோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக லெவலில் இருக்குது. நேர்கள் நெருங்கி வரும்போது அதோடைய அப்பர் பேண்டு, உங்களுடைய லிமிட்டேஷன்ஸு, அதோடைய ப்ரைஸ் பேண்டு எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். இப்பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டாடா குரூப்ஸ்லேருந்து, பஜாஜ் குரூப்ஸ்லேருந்து, அதே மாதிரி டாடா கேபிட்டலும் கூட உங்களுக்கு ஐபிஓ வழியாக வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய புதிய கம்பெனிகள் ஏற்கனவே ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வர்றாங்க. அதனால் நேர்கள் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டாடா டெக்னாலஜி ஐபிஓ கொடுத்த மாதிரி இல்லை ரிலையன்ஸ் ஜியோ ஃபினான்ஸ் கொடுத்த மாதிரிலாம் கூட வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் இந்த கம்பெனிகள் எல்லாமே நீங்கள் நார்மலாக பஜாஜ் ஃபினான்ஸோ இல்லை பஜாஜ் ஃபின்சர்வு, அதே மாதிரி டாடா குரூப்ஸில் இருக்கக்கூடிய டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒருவேளை இந்த ஐபிஓஸ்லாம் வரும்போது உங்களுக்கு சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நான் இந்த கம்பெனியை பற்றிய விவரங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நேர்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டால் மிக நன்மையாக இருக்கும். மூன்றாவதாக நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறந்த ஐபிஓவாக நான் கன்சிடர் பண்ணுறது பாலிமர் டெக் ஐபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐபிஓ. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆப்டோ செமிகண்டக்டர் சிப்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் பேண்ட் வந்து கிட்டத்தட்ட 680 750 ரூபா அந்த மாதிரி வைத்து வரப்போகிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி வந்து திரட்டுறதுக்காக ஐபிஓ வழியாக வரத்துக்கு இருக்காங்க. இவங்களுடைய மெயின் பேஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஓரகடம் பகுதியில் தான் இருக்குது. 300 MBA சிப்ஸ் வந்து இவங்க தயாரிப்பதற்காக இந்த ஐபிஓ வழியாக பணம் திரட்டுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ கிட்டத்தட்ட 649 கோடி. இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் 167 கோடி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2019 இவங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு அட்வான்ஸ்டாக யூரோப், ஜப்பான் இவங்களோட சேர்ந்து ஒரு ஹை குவாலிட்டி சிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக இந்த பாலிமர் டெக் ஐபிஓ அப்படிங்கிற இந்த கம்பெனி வரப்போகுது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆப்டோ செமிகண்டக்டரும் லூமினரிஸும் தயாரிப்பதற்காக இந்த ஐபிஓக்கு வர்றாங்க. ஸோ கிருஷ்ணகிரி போன்ற இடத்துலையும் இவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பேஸாக ஆரம்பித்து வரக்கூடிய இந்த செமிகண்டக்டர் கம்பெனியான இந்த பாலிமர் டெக்கு செமிகண்டக்டர் துறையில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஹைலி டிமாண்ட் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிகள் தான் அதில் வந்து போட்டு கொண்டு இறங்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் புதுசாக களமிறங்கி இருக்கக்கூடிய இந்த பாலிமர் டெக் ஐபிஓவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வராங்க. இனிமேல் அதிகமான அளவில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்பாங்க. செமிகண்டக்டருக்கு தேவைகளும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கம்பெனி ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இன்னும் நிறைய உங்களுக்கு ஸ்விக்கி, போயோ இந்த மாதிரி நிறைய ஐபிஓஸ், ஃபர்ஸ்ட் கிரைஸ் இது எல்லாமே இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும். பெரும்பாலும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நிறைய ஐபிஓஸ் எல்லாம் போன வருஷம் வந்த மாதிரியே இந்த வருஷம் வர காத்துட்டு இருக்கு. ஸோ ஐபிஓ கம்பெனிஸ் பக்கமும் உங்களுடைய பார்வை கொஞ்சம் இருக்கட்டும். ஏன்னா அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினாலும் சரி, இல்லையா லிஸ்டிங் அன்னைக்கு வாங்கினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் புது கம்பெனிகளுடைய வளர்ச்சி என்பது மிக அருமையாக இருந்தது போன்ற வருடத்தை பார்க்கும்போது. ஸோ அதே வரிசையில் இந்த வருடமும் நிறைய ஐபிஓஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். வரும்போது மிகச்சிறந்த பதிவுகளை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன். ஸோ அப்பெல்லாம் கவனித்து நீங்கள் இந்த ஐபிஓஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வைத்தீங்கன்னா ஒரு சிறந்த போர்ட்ஃபோலியோவை நாம் உருவாக்கலாம். போன வருடத்தில் நிறைய ஐபிஓ வந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. நெஸ்லே மாதிரி மிக அதிகமாக
அதிகமாக இருந்த கம்பெனிகள்லாம் ஸ்பிளிட் பண்ண காரணத்தினால நமக்கு நல்ல மிக குறைந்த விலையில் கிடைத்தது. எய்ச்சர் மோட்டார்ஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசையில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் இருந்த அந்த ஷேருடைய விலை வந்து இப்போது 3,984 ரூபாய் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேயர்கள் தாராளமாக இந்த கம்பெனியை வந்து நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ள. இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாளைக்கு கொஞ்சம் சர்க்கிள்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒரு மிட் கேப் வரிசையில் ஒரு தரமான ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த கம்பெனியை சொல்லலாம். ஸோ தாராளமாக இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட் ஆன பிறகு கிடைக்கக்கூடிய நல்ல கம்பெனிகள் வரிசையில் நீங்கள் இதையும் சேர்த்துக்கொள்ளலாம். ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்காக காத்துக்கொண்டு இருக்கிற அந்த செக்டர். அந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் ஆன ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் ஆனது. அதில் ஒன்று வந்து கேபிஏ கிரீன் எனர்ஜி, நம்ம அதை பற்றி ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் நிறையவே பார்த்துருக்கோம். இரண்டாவதாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாரே ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனியும் உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகி தற்போது 1,405 அப்படிங்கிற இடத்துல வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ தாராளமாக ரினியூவபிள் எனர்ஜி செக்டருடைய வளர்ச்சியை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஸ்பிளிட் ஆன பிறகு கிடைக்கக்கூடிய இந்த கம்பெனி ஒரு சிறந்த கம்பெனியாக இருக்க முடியும். இன்னும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிக மிக பெரிய அதிகமான விலை உச்சத்தில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நேயர்கள் எப்போதுமே நல்ல தரமான கம்பெனிகளில் ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸும் நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக விலையை பார்த்து நீங்கள் பயப்படாமல் அந்த கம்பெனிகளே வாங்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட்டில் ஆகும்போது நீங்கள் ஒரு ஷேர் தான் நீங்கள் வாங்கியிருந்தா கூட அது 2 ஷேராகவோ இல்லை 4 அல்லது 5 ஷேராகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ சென்ற வருடம் நிறைய கம்பெனிஸில் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணப்பட்டு இப்போது மக்கள் நகையை நாம் வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கிடைச்சக்கூடிய இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் வாரே ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனியும் இந்த வரிசையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. தாராளமாக நீண்டகால அடிப்படையில் நோக்குபவர்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்க முடியும். அதே மாதிரி நிஃப்டியை வச்சு நீங்கள் பார்க்கும்போது டாப் 50 கம்பெனிஸோடைய தொகுப்பு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த 50 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த போன வருடம் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 48 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்து மக்களுக்கு அதிக லாபத்தை அள்ளி கொடுத்துருக்கு. 2 கம்பெனிகள் மட்டும்தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஹிந்துஸ்தான் யூனிலீவர் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனி. அதோடைய வளர்ச்சி வந்து சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிமோட் ஏரியாஸ்ல அவங்களுடைய பங்களிப்பு வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அதுதான் ஒரு காரணம். மற்றபடி அந்த கம்பெனிகளில் பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இனி அடுத்து வரக்கூடிய வருடங்கள் வேணால் ஏறலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா யூபிஎல் யுனைடெட் பாஸ்பரஸ் லிமிடெட் சொல்லக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசருக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் பெருசாக இருக்காது. அதன் காரணமாக இந்த யூபிஎல் கம்பெனியுடைய விலை வந்து இறங்கி கொண்டே இருந்தது. இந்த 2 கம்பெனிகள் தவிர மீதி 48 கம்பெனியுமே நல்ல விலையை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. அதனால் இந்த 2 கம்பெனிகளில் இரண்டாவதாக நான் சொன்ன யூபிஎல் அப்படிங்கிற இந்த கம்பெனி நிஃப்டியை விட்டு வெளில போகிறாங்க. அதற்கு பதிலாக நிஃப்டிங்கிறது 50 கம்பெனி, கண்டிப்பாக அதில் 50 இருக்கணும் இல்லையா? அதற்கு பதிலாக ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து உள்ளே வரப்போகிறாங்க. ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸுடைய ஷேர் வந்து ஏற ஆரம்பிக்கும். நேர்கள் ஏற்கனவே வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். புதிதாக வாங்க நினைப்பவர்கள் தாராளமாக ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியை நீங்கள் வாங்கலாம். யூபிஎல் வச்சிருக்கவங்க கொஞ்சம் அதை விட்டு வெளில வருது நல்லது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இவங்க வந்து டாப் கேட்டகரி அப்படிங்கிற லிஸ்ட்டை விட்டு வெளில போகிறாங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் இறங்க தான் செய்யும். அதுக்கு பிற்பாடு தான் யூபிஎல்ல வந்து நீங்கள் வளர்ச்சியை பார்க்கலாம். பட்ஜெட்டுக்கு அப்புறமாகத்தான் உங்களுக்கு யூபிஎல் கம்பெனி ஏற ஆரம்பிக்கும். அதனால் புதிதாக வாங்குபவர்கள் யூபிஎல் வாங்குவதை தவிர்த்துவிட்டு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த டாப் 50 கம்பெனிஸில் உள்ள அந்த கேட்டகரியில் உள்ள கம்பெனிகள் எல்லாமே ஒரு சிறந்த பங்களிப்பை வந்து கொடுக்கும். அதன் காரணமாக அந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வந்து விலை ஏற ஆரம்பிக்கும். ஸோ அந்த வரிசையில் இப்போது இறுதியாக ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து உள்ளே வருது. இது ஜென்ரலாக எப்போதுமே இயர் ஆன் இயர் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எப்போதுமே ரிவ்யூ பண்ணுவாங்க. அதில் லீஸ்டாக உள்ள கம்பெனி வெளில போயிடுவாங்க. அதற்கு
பதிலாக கடந்த 6 மாதமாக ஏறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சில கம்பெனிகள் உள்ள வருவாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ நேயர்கள் அதனால நிப்டியில் உள்ள கம்பெனிஸ் எப்போதுமே திறனாய்வு செய்து நல்ல கம்பெனிகளாக வாங்க பாருங்க. ஏன்னா அந்த கம்பெனியுடைய பங்களிப்பு நாட்டின் எக்கானமிக்கும் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்றதே இந்த 50 கம்பெனியுடைய ஆவரேஜ் வச்சுதான். அதன் காரணமாக இந்த நிப்டி அப்படிங்கிறது இப்பொழுது பார்த்தீங்கன்னா 22,326 முடிச்சிருக்காங்க. புதிதாக ஃபினான்ஷியல் இயர் தொடங்க போகுது. நிச்சயமாக ஃபினான்ஷியல் இயரை பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷன் சமயத்தில் கொஞ்சம் சில வாலட்டாலிட்டிகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் முடிந்த பிறகு மார்க்கெட் உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை தான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் போன வருடத்தை போலவே இந்த வருடமும் உங்களுக்கு 30% லாபத்தை வந்து போன வருடம் கொடுத்து விட்டு நிப்டி திரும்பி இருக்குது. அதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரேலியை நம்ம இந்த வருடம் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வேறு எந்த விதமான முரண்பாடுகளோ பிரச்சனைகளோ உலக லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக பாதிக்கும். அதனால உலக லெவலில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களுக்கு மார்க்கெட் செல்லும் பட்சத்தில் நான் சொன்ன 23,000 24,000 அப்படிங்கிற நிலைமையை அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம கண்டிப்பாக எட்டி பிடிச்சிடுவோம். நேயர்கள் அனைவருக்கும் சிறந்த ஃபினான்ஷியல் இயராக இந்த வருடம் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.